ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கோலா தலைநகர் லுவாண்டா சென்றடைந்தார். அங்கோலா அரசு சார்பாக அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கோலா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் அங்குள்ள இந்தியர்களை சந்தித்து பேச திட்டமிட்டிருக்கிறார். டெல்லி உச்சநீதிமன்றத்தில் சட்ட உதவி வழங்கும் வழிமுறைகளை வலுப்படுத்துதல் குறித்த தேசிய மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கடந்த சில ஆண்டுகளில் நீதியை மேலும் எளிதாக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அரசுமுறை பயணமாக வரும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி பூட்டானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு ஒத்துழைப்பை பலப்படுத்த பிரதமர் பூட்டான் செல்கிறார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் செரிங் டோப்கேயை சந்தித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மத்திய பிரதேச மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பேப்பரில் மதிய உணவு வழங்கப்பட்ட வீடியோவை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு பிரதமர் மோடியும் பாஜக முதலமைச்சரும் வெட்கப்பட வேண்டும் என ராகுல் விமர்சனம் செய்திருக்கிறார். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாகவும் அதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளித்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பீகாரில் விவிபேட் சீட்டுகள் சாலையில் கேட்பாரற்று கிடந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கும் தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவிற்கு முன்பு நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவின் சீட்டுகள் என தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உதவி தேர்தல் அதிகாரி ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்ற வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க விழா நிகழ்ச்சியில் RSS பாடல் பாடப்பட்டதற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ஒரு காலத்தில் மதசார்பற்ற தேசியவாதத்தின் அடையாளமாக நின்ற ரயில்வே இப்போது வகுப்புவாத சித்தாந்தத்தை விதைக்கும் கருவியாக மாறி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடைபெறும் என கூறப்படுவதால் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 1-to-1 சந்திப்பு நடத்தி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 80வது தொகுதியாக ஒசூர் தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வின் மூலம் இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பதைப் போல தோற்றத்தை உருவாக்கி அதிமுக வாக்காளர்களை திமுகவினர் திட்டமிட்டு நீக்கிவிடுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர், போலி வாக்காளர்களை நீக்குவதும் தகுதியான வாக்காளர்களை சேர்ப்பதும் தான் SIRஇன் நோக்கம் என்றார். SIR திட்டத்தை தேர்தல் ஆணையம் கைவிட கோரி ஈரோட்டில் சவப்பெட்டியை ஏந்தியபடி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருங்கல்பாளையத்தில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று SIR திட்டத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திமுக நடத்துவது மன்னராட்சி என்றும் தற்போதைக்கு தேவை மக்களாட்சி என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தருமபுரி மாவட்டம் பெரிய குரும்பட்டி மாதுப்பட்டி காளியம்மன் கோவில் வளாகத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தாமும் திமுகவில் இணைவதாக கூறுவது வதந்தியே என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செங்கோட்டையன் பின்னணியில் திமுக இருப்பதாக நயினார் நாகேந்திரனின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றார்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உள்ளிட்ட அனைவருமே பிஎல்ஓ படிவத்தை நிரப்பி தர வேண்டியது கட்டாயம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பேசிய அவர், பிஎல்ஓ படிவத்தை யாராக இருந்தாலும் நிரப்பிக் கொடுக்கவில்லை என்றால் வாக்கு பறி போய்விடும் என்றார். கட்சியில் சேரும்படி தாங்கள் யாருக்கும் அழுத்தம் தருவதில்லை என்றும் யாரையும் எந்த கட்சியும் வேண்டாம் என சொல்வதில்லை என்றும் அமைச்சர் முத்துசாமி கூறினார். அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுகவில் உள்ளவர்களே யோசித்து முடிவெடுத்து திமுகவில் இணைவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்திருந்த போராட்டம் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த கோரியும் டிசம்பர் 5ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார். தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான துயர சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சிசிடிவி காட்சி வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல 12ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அக்டோபர் தொடங்கி தற்போது வரை இயல்பை விட 5% அதிகம் வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் 236 மில்லிமீட்டரும், இந்த ஆண்டு 247 மில்லிமீட்டரும் மழை பொழிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் நகரில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் பரவலாக நல்ல மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரமாக கரூர் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்களை ஓட்டி சென்றனர். தென்காசி மாவட்டம் கடையம், ஏபி நாடனூர், பொட்டல்புதூர், பாப்பான்குளம், ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் பரவலாக பலத்த மழை பெய்தது. கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழை குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணி அதிகரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியில் பாஷ்யம் நிறுவனத்தால் தரமற்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டியதாக புகார் எழுந்துள்ளது. குடியிருப்பின் தூண்கள், வீட்டின் சுவர்கள் தொட்டாலே உதிர்வதாக வசித்து வரும் குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக காவலர் இளங்கோ போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். குந்தாமூரைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி வீட்டிற்கு தெரியாமல் ஆண் நண்பரோடு சென்ற நிலையில் பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்து செல்வதாக கூறி காவலர் இளங்கோ அத்துமீறியதாக கூறப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணிக்கு தற்காப்பு கலைக்கான கௌரவ பிளாக் பெல்ட் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற விழாவில் ஐக்கிய உலக தற்காப்பு கலை கூட்டமைப்பு சார்பாக வழங்கப்பட்ட கௌரவ பிளாக் பெல்ட்டை தற்காப்பு கலைக்கான வெள்ளை உடையணிந்து வந்து அன்புமணி பெற்றுக்கொண்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக சார்பாக நடத்தப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ்ஸின் நெருங்கிய உறவினரான சசி பிரபுவுடன் ஏ.கே. செல்வராஜ் எம்எல்ஏ நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கட்சியில் உள்ள செங்கோட்டையனின் எதிர்ப்பாளர்களை ஒருங்கிணைப்பது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் கோ தளபதி அவதூறாக பேசியதாக கூறி திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்கு வாசல் திமுக பொறுப்பாளராக இருந்து வந்த கார்த்திகேயனுக்கு பதிலாக அசோக் பாபு என்பவர் நியமனம் செய்யப்பட்டதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து மாநகர மாவட்ட செயலாளர் கோ தளபதியிடம் முறையிட்டனர்.
துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு திருச்சி வந்தனர். சென்னையில் இருந்து விமானம் மூலமாக திருச்சி வந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்வதாக கூறப்பட்டது. அதே சமயம் புஸ்ஸி ஆனந்த் பயணம் குறித்த தகவல் ரகசியமாக வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தனலட்சுமி தனது ஆதரவாளர்கள் 7 பேரை இணை அமைப்பாளர்களாக நியமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் மற்றும் 10 இணை அமைப்பாளர்கள் ஆகியோரை புதிதாக நியமனம் செய்து தாவேக தலைமை அண்மையில் அறிவித்திருந்தது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டிற்கு நாள்தோறும் இறுதியாக செல்லக்கூடிய மின்சார ரயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த ரயில்வே பாதுகாப்பு போலீசார் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். இதனால் இரவு நேரத்தில் மின்சார ரயில் பயணம் செய்ய ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் மூழ்கி 2 உயிரிழந்தனர். தாராபுரம் சுல்தானிய தெருவைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் அமராவதி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதில் முகமது ஹசன் அவரது அண்ணன் மகளான 13 வயதான தாகிரா தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர். இடத்தை அளப்பதில் ஏற்பட்ட தகராறில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தம்பதி தீக்குளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கம் அருகே வேட்டைக்காரன் கொட்டாயைச் சேர்ந்த குமார் பூங்கொடி தம்பதிக்கும் அவர்களது உறவினர்களான சரவணன் பிரியா தம்பதிக்கும் வீட்டின் முன்பாக தேங்கிய மழைநீரை வடிய வைப்பதில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. சென்னை அடுத்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலைய கட்டுமான பணி நிறைவு பெற்று திறக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிஎம்டிஏ சார்பாக பழைய பேருந்து நிலையத்தை இடித்து அகற்றிவிட்டு 11 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளோடு கூடிய புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் 2 வாட்ச்மேன்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். நண்பர்களான கார்த்திகேயனும் அந்தோனியும் தினசரி மார்க்கெட்டில் வாட்ச்மேன் வேலை பார்த்து வந்த நிலையில் ஷிப்டுக்கு தாமதமாக வந்த கார்த்திகேயனை அந்தோனி தட்டி கேட்டபோது தகராறு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை மற்றும் பெங்களூருவில் இருந்து கேரளாவின் மூணாருக்கு வழக்கம் போல ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டன. கேரளாவில் தமிழக ஆம்னி பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதற்கு அதன் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட கரடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காந்திநகரைச் சேர்ந்த தமிழ்வேந்தன் என்பவரின் சிவந்திபுரம் ஆறுமுகம்பட்டியின் வடபகுதியில் உள்ள தோட்டத்தில் மா, வாழை, தென்னை, நெல்லி உள்ளிட்ட மரங்களை கரடி சேதப்படுத்தியது. சென்னை வண்டலூரில் அங்கன்வாடி மைய வளாகத்தில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் பெற்றோர்கள் அச்சத்தில் உள்ளனர். சுமார் 30 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட இந்த தண்ணீர் தொட்டி தற்போது தூண்களில் கான்கிரீட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து உள்ளே உள்ள இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மல்லாபுரம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீருடன் மனித கழிவு கலந்து வந்ததாக புகார் எழுந்த நிலையில் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். புகார் தெரிவித்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் குழாயிலிருந்து வரும் தண்ணீரை பிடித்து ஆய்வு செய்ய அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பள்ளி மாணவர்கள் கடும் அவதிப்பட்டனர். சிவகிரி, தேவிப்பட்டினம், விஸ்வநாதபேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் சிவகிரி நகரின் சில பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசியது. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் கிராமத்தில் குடிசை வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் வீடு இடிந்து தரைமட்டமானது. அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண் கூலி தொழிலாளி உடனடியாக வெளியே ஓடி சென்றதால் நல்வாய்ப்பாக நூலிலையில் உயிர் தப்பினார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் இருந்து மலேசியாவுக்கு வேலைக்கு சென்ற இடத்தில் காணாமல் போன கணவரை மீட்டு தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி எம்எல்ஏவிடம் மனு அளித்தார். பாசானி கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியமேரி என்பவரது கணவர் டேவிட் கடந்த 10 ஆண்டுகளாக மலேசியாவில் பணிபுரிந்து வந்தார்.
மாவட்டம் திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் அலையும் நாய்கள் மற்றும் குரங்குகள் தொல்லையால் மருத்துவ பயனாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். கால்நடை மருத்துவமனையா என கேள்வி கேட்கும் அளவுக்கு வளாகத்தில் மாடுகள், நாய்கள், குரங்குகள் சர்வசாதாரணமாக சுற்றுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாவட்டம் உத்தமபாளையம் அருகே தனியார் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகளை சாலையோரம் குவித்து வைத்துள்ளதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோவிந்தன்பட்டியில் உள்ள தனியார் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் சாலையோரம் குவிக்கப்பட்டு லாரிகளில் ஏற்றிச் செல்லப்படுகின்றன. நாகையில் லஞ்ச புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாய்மூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த ராஜாராமன் கடந்த ஆண்டு எட்டுக்குடி கிராமத்தின் பொறுப்பு கிராம நிர்வாக அலுவலராக இருந்தபோது 500 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டப்பட்டு கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணியில் தனிநபர் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கோணனூர் பகுதியில் உள்ள அகரம் செல்லக்கூடிய சாலையின் குறுக்கே இரவு நேரத்தில் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக பள்ளம் தோண்டப்பட்டு கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. பழனியில் தனியார் பள்ளியில் படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவன் 2700 ஆணிகளை கொண்ட படுக்கையில் அமர்ந்து பல்வேறு யோகாசனங்களை செய்து சாதனை படைத்து அசத்தி இருக்கிறார். பழனியில் உணவகம் நடத்தி வரும் நாராயணசாமியின் மகன் நகுலன் ஆணி படுக்கையில் 1 மணி நேரமாக அமர்ந்து பத்மாசனம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஆசனங்களை செய்து காண்பித்து குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை படைத்தார். பொதுமக்களை கலந்தாலோசித்து மணலுக்கான விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த சங்கத்தின் தலைவர் ராஜசேகர், அரசு மணல் குவாரிகளில் ஆன்லைன் முறையில் மணல் விற்பனை செய்தால் மட்டுமே மக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவித்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற ஒற்றுமை நடைபயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மை பாரத் இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஒற்றுமை பயணத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளோடு ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் நடந்து சென்றனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேரையும் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுடுகாட்டிற்கு அருகே பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள அரசு பெண் குழந்தைகள் காப்பகத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். பறக்கின் பகுதியில் உள்ள அரசு பெண் குழந்தைகள் காப்பகம் குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அதனை நேரில் சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஹரிகேன் வெட்ஸ் சேரிட்டபிள் டிரஸ்டின் 10ஆம் ஆண்டு விழா அதன் நிறுவனரும் தமிழ்நாடு கணக்காளர் அலுவலக தலைமை தணிக்கை இயக்குநருமான ஆனந்த் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவன இயக்குநர் அம்பலவாணன் கலந்து கொண்டு தொண்டு நிறுவனத்தின் ஆண்டு அறிக்கையை வெளியிட்டார். கோவையில் ஜில்லாரா ஜுவல்வன் நிறுவனம் தனது புதிய கிளையை திறந்திருக்கிறது. ஆர்எஸ்புரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஜில்லாரா ஜுவல்வன் ஷோரூம் திறப்பு விழாவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயக்குநர் கலாராணி மற்றும் ஜில்லாரா ஜுவல்வன் நிர்வாக இயக்குநர் தியானசக்தி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். குமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 3 சவரன் தங்கச் செயின் திருடப்பட்டுள்ளது. சாரோடு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி வசந்தாவிடம் அடிக்கடி சந்தித்து நலம் விசாரித்து வந்த இளம்பெண் கைவரிசை காட்டியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் காத்திருந்த மூதாட்டியிடம் பஸ் பாஸ் வாங்கி தருவதாக கூறி 4 சவரன் நகையை திருடி சென்ற பிரபல திருடனை போலீசார் கைது செய்தனர். நெல்லை வள்ளியூரைச் சேர்ந்த சித்திரவேலு என்ற அந்த நபர் மீது சுமார் 70க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. சென்னை
மதுரை அடுத்த தாம்பரம் கடப்பேரி அருகே திருநங்கையை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி 2500 ரூபாய் பணத்தை பறித்ததாக 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். பிரதீப் என்கிற விஜய், மதன், தினேஷ் ஆகிய மூவரும் கடப்பேரி GST ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த திருநங்கையான ஆர்த்தியை வழிமறித்து மிரட்டி பணம் பறித்துள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் இரவில் தங்குவதற்கு கோவில் நிர்வாகம் தடை விதிக்கவில்லை என அறநிலையத்துறை இணை ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார். கடற்கரையில் படுத்துறங்கும் பக்தர்களின் உடைமைகள் திருடு போவதாக புகார்கள் வருவதை அடுத்து கடற்கரையில் இரவில் பக்தர்கள் தங்குவதற்கு தடை விதித்துள்ளதாக வெளியான வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது. திருப்பூரில் வேன் மோதியதில் மின்மாற்றி சரிந்து விழுந்ததோடு அருகில் இருந்த 6 மின்கம்பங்களும் சாய்ந்து சேதமடைந்தன. பெரிய கடை வீதியில் குடிநீர் குழாய் சீரமைக்கும் பணிக்காக மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளம் தோண்டி அருகிலேயே மண்ணை கொட்டி வைத்திருக்கும் நிலையில் போக்குவரத்தை தடை செய்யாமல் அனுமதித்ததால் வேன் மின்மாற்றி மீது மோதியது. ஒசூர் அருகே டாடா தொழிற்சாலை மகளிர் விடுதியில் குளியலறையில் ரகசிய கேமரா வைத்த விவகாரத்தில் வடமாநில இளம்பெண்ணுக்கு உடந்தையாக இருந்த அவரது ஆண் நண்பரை தனிப்படை போலீசார் டெல்லியில் கைது செய்தனர். ஒடிசாவைச் சேர்ந்த நீலகுமாரி குப்தா கைதான நிலையில் ஆண் நண்பரான பெங்களூருவைச் சேர்ந்த ரவி பிரதாப் சிங் உடந்தையாக இருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. பாஜக மூத்த தலைவர் LK அத்வானியின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் மோடி அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் அத்வானியை சந்தித்து பேசிய அவர் பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலம் உருவாகி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி மாநில தலைநகர் டேராடூனில் உள்ள தலைமை செயலகம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநில வெள்ளி விழாவையொட்டி டேராடூனில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று கலந்து கொள்கிறார். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கலப்பட நெய் சப்ளை செய்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் தயாரிக்க கலப்பட நெய் சப்ளை செய்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் CBI அதிகாரிகள் 15 பேரை ஏற்கனவே கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் பாமாயிலை நெய் போல மணக்க செய்ய தேவையான ரசாயனங்களை போலே பாபா நிறுவனத்திற்கு சப்ளை செய்து வந்த அஜித்குமார் சுகந்த் என்பவரை கைது செய்தனர். வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது அரசமைப்பு சட்டப்படி தனிநபர் உரிமை என டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திருமண வயதை அடைந்தவர்களின் வாழ்க்கை துணை தேர்வை அவர்களின் குடும்பமோ சமூகமோ தடுக்க முடியாது என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்குள் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளை கொண்டுவரும் விதமாக புதிய விதிகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடலில் பெறப்படும் மீன் உள்ளிட்டவைகளை நேரடியாக சந்தைப்படுத்துவதால் இடைத்தரகர்களை சார்ந்திருத்தல் குறையும் வாய்ப்பு உள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மீன் ஏற்றுமதி அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனி சரிந்து அருகில் உள்ள வீட்டின் மீது விழுந்ததில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பழைய அடுக்குமாடி குடியிருப்பு என்பதால் பால்கனி சரிந்து விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலம் திமகசா மாவட்டத்தில் நீர்வீழ்ச்சியில் தவறி விழுந்து சர்பகிருத்திகா என்ற IT மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவி நீர்வீழ்ச்சியில் தவறி விழுந்த நிலையில் அவரை மீட்க முயற்சித்த ராதிகா மற்றும் சௌகத் ராய் ஆகியோர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். தொடர்ந்து இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மும்பையில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் குடிநீர் கேட்ட பயணியின் மீது கொதிக்கும் வெந்நீரை ஊற்றியவரை போலீசார் கைது செய்தனர். 15 ரூபாய் தண்ணீர் பாட்டிலுக்கு 200 ரூபாய் கொடுத்த பயணியிடம் சமையல் ஊழியர்கள் சில்லறை இல்லை என கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சமையல் அறையின் மேலாளரான ராகவேந்திர சிங் பயணி மீது வெந்நீரை ஊற்றினார். காசாவில் இனப்படுகொலை நடத்தியதாக குற்றம் சாட்டி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு எதிராக துருக்கி அரசாங்கம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. விளம்பரத்திற்காக துருக்கி அதிபர் எர்டோகனால் வெளியிடப்பட்டிருக்கும் நாடகம் இது என்று இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் விமர்சனம் செய்திருக்கிறார். துருக்கியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதன் மூலம் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களை தடுப்பது தொடர்பான ஒப்பந்தம் முடிவுக்கு வரவில்லை என தெரிகிறது.
பாகிஸ்தானின் லாகூர் நகரில் காற்று மாசுபாட்டை குறைக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லாகூர் நகரம் நச்சு புகை மண்டலமாக மாறியதற்கு காரணம் வாகனங்களில் இருந்து வெளியாகும் அதிகப்படியான புகை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதிகாரிகள் கரும்புகை கக்கும் வாகனங்களில் தீவிர சோதனை மேற்கொண்டு அபராதம் விதித்து வருகின்றனர். நேபாள நாட்டின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதை விளக்குகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விமானங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. வருகை மற்றும் புறப்பாடு என அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். தொழில்நுட்ப குழுவினர் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். உலகக்கோப்பை சாம்பியனான இந்திய அணியில் இடம் பிடித்திருந்த கிரிக்கெட் வீராங்கனை ரிச்சா கோஷுக்கு மேற்கு வங்க அரசு 34 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி சிறப்பித்துள்ளது. தங்க செயின் டிஎஸ்பி பணிக்கான நியமன கடிதம் மாநிலத்தின் உயரிய விருது வழங்கி முதலமைச்சர் மமதா பானர்ஜி அழகு பார்த்தார். மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றதன் மூலம் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ரிச்சாவிற்கு அணியில் நல்ல எதிர்காலம் உள்ளதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி புகழாரம் சூட்டினார். அடுத்த 6 ஆண்டுகளில் மகளிர் கிரிக்கெட் அசுர வளர்ச்சியடையும் என்றும் கங்குலி நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனாக மிச்சல் மார்ஷ் செயல்படுவார் என உறுதியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வழிநடத்தி செல்வது நீங்களா அல்லது கமின்ஸா என முன்னாள் ஜாம்பவான் கில்கிறிஸ்ட் கேள்வி எழுப்பினார். அதற்கு தான் கேப்டனாக இருப்பேன் என மார்ஷ் கூறினார். எகிப்து நாட்டில் நடைபெற்று வரும் உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய ராணுவத்தில் பணியாற்றும் ரவீந்தர் சிங் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். தொடக்கத்தில் 93 புள்ளிகளுடன் போட்டியை தொடங்கிய ரவீந்தர் சிங் பின்னர் அடுத்தடுத்த சுற்றுகளில் 98, 94, 95, 93 மற்றும் 96 புள்ளிகள் என மொத்தமாக 569 புள்ளிகளை குவித்தார். சகோதரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தகவல் அறிந்து நடிகர் ரஜினிகாந்த் உடனடியாக பெங்களூரு புறப்பட்டுச் சென்றார். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது சகோதரர் சத்யநாராயண ராவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் நடிகர் ரஜினிகாந்த் கேட்டறிந்தார். நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியான நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள தனியார் திரையரங்கில் ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். ஜனநாயகன் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர். கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் சிறிய திரைப்படங்களுக்கும் திரையரங்கம் ஒதுக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்ததாகவும் அது தற்போது இல்லை என்றும் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் கூறினார். தற்போது இருக்கும் முதல்வர் அந்த சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கீழ ராமநதி கிராமத்தில் உள்ள மகான் ஜிந்தா மதார் வலியுல்லா தர்காவில் சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலத்தில் திரளான முஸ்லிம் இளைஞர்கள் கலந்து கொண்டு இறை பாடலுக்கு ஏற்றவாறு களிக்கம்பு நடனமாடி அசத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரில் நடைபெற்ற மத நல்லிணக்க கந்தூரி விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 20,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கரிபுன் நவாஸ் கந்தூரி குழுவினர் சார்பில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்று வரும் இந்த விழா நடப்பாண்டு 8வது ஆண்டாக தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.